ஆகஸ்ட் 29ஆம் தேதி பருத்தித்துறையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முதல்ல ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நல்ல விடயம். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். அதை போல் மற்ற இடங்கள்லையும் எங்களுடைய தவிசாளர்கள் இருக்கிற இடங்களிலே நாங்கள் அதனை முன்னின்று நடத்துவோம். இப்படியான எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறோம். ஆட்களுக்கு ஞாபக மறதியோ என்னவோ தெரியவில்லை. வழிவடக்கில் 6300 ஏக்கர் காணிகளை பிடித்த போது போராட்டம் நடத்தினது நாங்கள் விடுவிக்க சொல்லி. அப்படியாக பல போராட்டங்கள். சம்பூரில் உண்ணாவிரதம் இருந்தது. இப்போ வேண்டாம் புத்தகங்களில் படங்கள்லாம் இருக்குது. இப்போ 12 வருஷங்களுக்கு முதல் சம்பந்தன் ஐயா நானும் ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தின படங்கள் எல்லாம் இருக்குது. இந்த போராட்டங்கள் நாங்கள் நெடுநாட்களாக செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இது மட்டுமில்லை, இது P2P யார் நடத்தினது? இன்றைக்கு போர் முடிந்த பிறகு நடந்த பிரதானமான போராட்டம் P2P எழுச்சி இயக்கம் வந்து யாரோ எல்லாம் அதுக்கு கிரெடிட் வாங்கி கொண்டு போகிறாங்க. ஆனால் இப்போ சிவாஜிலிங்கத்திட்ட போய் கேட்டு பாருங்க, அவர் கூட சந்திப்பு வச்சு சொன்னவர், பொத்துவில்ல சாணக்கியனும் சுமந்திரனும் இருந்திருக்காவிட்டால் அதை விட்டு ஒரு அங்குலம் கூட அது நகர்ந்திருக்காதுண்டு. P2P நடத்தினது யார்? அப்படியான போராட்டங்களை நடத்தினது யார்? ஆகவே ஞாபக மறதியால் சிலர் இருக்கலாம். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஹர்த்தால் போன்ற போராட்டம் மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறன்றது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். மக்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். இந்த விஷயத்தை நாங்கள் முன்னால் கொண்டு வரதுக்கு உங்களுடைய ஆதரவையும் கொடுங்கள் என்று. விரும்பினவர்கள் ஆதரவு கொடுக்கலாம், இல்லை நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள், ஆதரவு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதை கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்குது. ஆதரவு தர்றதும் தராததும் அது அவர்களுடைய பிரச்சனை. போராட்டத்தை பொறுத்தவரையில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக அடுத்தது நாடு தளாவிய ரீதியில் வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, கொழும்பிலிருந்து கடைசியாக மஹிந்த ராஜபக்சன்ற தங்கல்ல அவர்கிட்ட எல்லாத்தையும் கிட்ட தான் அந்த முடிவிட்டு நாங்கள் சிங்கள தமிழ் எல்லாரும் அந்த போராட்டம் நாங்கள் தான் நடத்தினோம். அப்போ அந்த கடைசி நாளில் நான் கலைஞர் மாவைசேன ராஜாக்களும் கலந்து கொண்டாங்க. அங்கேயே போனாங்கள், எல்லா இடம் போயிருந்தோம். அப்போ அவருடைய போராட்டங்கள் என்பது புதுசல்ல. ஆனால் சில சமயங்களில் இந்த விடயத்தில் இதை ஒன்று தான் தெளிவுபடுத்தணும். இதை கொச்சப்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விடயம். அந்த ஒரு மனிதனுடைய கொலையை வச்சுக்கொண்டு நாங்கள் அது ஒரு பாயிண்டர் என்று நான் சொன்னேன். அது ஒரு சுட்டி, அது ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் அதை வச்சு எல்லாருமே அவருடைய கொலை தான் என்று சொல்லி அதை ஒரு குறைச்சி மதிப்பிடக்கூடிய ஒரு எங்களோட நோக்கம் வந்து அது அல்ல. அது பகிரங்கமாக சிலால் சொன்ன மாதிரி ஒரு பரந்துபட்ட இராணுவ பிரசன்னத்துக்கு எதிரான அவர்கள் சமூகத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டு அவர்கள் எந்த அளவுக்கு சமூகத்தை சீர்குலைக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டுற ஒரு நாடு. இப்போ தான் நான் சொல்ல சந்தர்ப்பம் அந்த சுட்டி சந்தித்த பொழுது சொல்கிறேன். ரெண்டாவது, ஒரு தரம் ஆதரவில்லை ஆதரிக்கவில்லை என்றது அது அவர்கிட்ட விருப்பத்தானே வேண்டுகோள் விடுக்கிறது. ஆனால் ஒரு இடத்துல பார்த்தா தமிழரசு கட்சியின் உள்ளுக்கும் பிரச்சனை. இப்போ நான் யோசிச்சேன், இங்கே எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மட்டுமல்ல, தமிழரசு கட்சிகளில் இந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் லண்டன் கிளேண்டோண்டு எதிர்க்க சொல்கிறார்கள். லண்டனில் கிளியே இல்லை, உத்தியோகபூர்வமான கிளியே லண்டனில் இல்லை. யாப்பின்படி கூட நாட்டுக்கு வெளியில் கிளை உத்தியோகமாக வச்சிருக்கே இல்லாது. அப்போ ஒரு உதவி ஒரு அமைப்பு யாரையும் வச்சிருக்கலாம், அது எங்களோட அனுசரணையோட. இப்போ ஒத்துக்கொள்ளாதவர்கள் இப்போ எங்களோட இருப்பார்கள், நாங்கள் எப்படி அவர்களை வச்சிருக்கிறோம்? அந்த கிளை என்று அவர்கள் அறிவித்த போதே நாங்கள் உத்தியோகபூர்வமாக மத்திய செயற்குழு அறிக்கை விட்டது அப்படி அது எங்களுடைய கிளை அல்ல என்று. ஆனால் இப்போ எதிர்த்து அப்போ இந்த என்னென்றால் இதில் எதிர்ப்பு எங்கே இருந்து வருதுன்றது பார்க்க முடியும். வணக்கம். ஆகஸ்ட் மாதத்தின் 18ஆம் தேதி இன்று நாளை பொறுத்தவரையில் இலங்கை அரசியலிலும் தமிழர் பக்கத்திலும் இது ஹர்த்தால் நாள். இந்த ஹர்த்தால் எப்படி என்ன நடந்தது, வெற்றி அடித்ததா என்பது குறித்து பல பேரும் பலவிதமான கருத்துக்களை கொண்டிருக்கலாம், அபிப்பிராயங்களை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் பொதுவாக தமிழர் தாயகம் என்று அழைக்கப்படுகின்ற வடக்கு கிழக்கு மாகாணங்களின் 8 மாவட்டங்களிலும் ஹர்த்தால் வெற்றி அடித்துள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது. யாழ்ப்பாண நகரப்பகுதியில் மட்டும் இந்த ஹர்த்தால் வெற்றி அளிக்கவில்லை. இது இலங்கை தமிழரசு கட்சி குறிப்பிடுகின்ற விடயம்.
ஏனைய கட்சிகள் இது பற்றி எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை. ஆனால் இந்த ஹர்த்தால் ஏன் முக்கியம் என்பதை நான் கடந்த செய்திகளிலே பொதுமக்கள் கருத்தாக, பொதுப்படையான கருத்தாக வெளிப்படுத்தியிருந்தேன். இந்த ஹர்த்தால் மூலமாகத்தான் இராணுவ பிரசன்னம் அதிகரித்து தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் காணப்படுவது எதிர்க்கப்பட வேண்டியது. இதன் அடிப்படையில் தான் இந்த நாளில் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் முஸ்லீம்கள் சரிந்து வாழும் பகுதிகளிலும் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த ஹர்த்தால் குறிப்பிட்ட சில மணி நேரங்களாவது ஒரு அடையாள எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழரசு கட்சி கோரிக்கை விடுத்திருந்தது. அதை பொதுவாக பொதுமக்கள் செவிமடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தெரிகிறது. இந்த நாளில் பல்வேறு இடங்களிலும் அனுஷ்டிக்கப்பட்ட ஹர்த்தால் நடவடிக்கைகள், அதுபோல நிர்வாக முடக்கம் செய்யப்பட்ட இடங்கள், குறிப்பாக மாவட்ட அடிப்படையிலான பல்வேறு புகைப்படங்களும் காணொலிகளும் கிடைத்திருக்கின்றன. அவற்றை நான் இந்த செய்தி காணொலியில் இணைக்கிறேன். இதுவேளை இலங்கை அரசாங்கம் இதற்கான பதில் ஏதாவது வழங்கி இருக்கிறதா என்று கேட்டால் இதுவரை இல்லை. ஆனால் நிச்சயமாக நேற்றைய நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஊடக அமைச்சரவை பேச்சாளரான நளிந்த ஜாதீச இது பற்றி கருத்து தெரிவித்ததை போல, குறிப்பாக இராணுவ வீரர்களில் பிழை இல்லை என்று அவர் சொல்வதை போல மீண்டும் ஒரு கருத்தாக்கம் உண்டு, அவர்களால் வெளியிடப்படலாம் என்பது மட்டும்தான் இப்போது தமிழ் மக்களால் ஆதங்கத்தோடு பார்க்கப்படுகின்ற விடயம். கிழக்கு மாகாணத்தில் ஒரு சில இடங்களில் தேசிய மக்கள் சக்தியினரின் சில கட்சியாளர்கள், அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஹர்த்தாலால் மூடப்பட்ட கடைகளை திறக்குமாறு அழுத்தம் கொடுத்ததையும் இங்கே காணக்கூடியதாக இருந்தது. இவை பற்றிய முழுமையான விவரங்களை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற பயணிகள் நெரிசல் காரணமாக, குறிப்பாக அந்த செக்இன் பகுதி, அதுபோல பயணிகள் பயணிக்கின்ற பகுதி வழியாக பல பேரும் நிரம்பி வழிந்ததன் காரணமாக ஏற்பட்ட திணறல், அதுபோல இதன் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்கள், பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்கள் குறித்து விமர்சனங்கள் எடுத்ததை அடுத்து விமான நிலையம் சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. குறிப்பாக பயணிப்போர் தொடர்பாக, பயணிப்போரை வழி அனுப்புவோர் தொடர்பாக அவை பற்றிய விடயங்களை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த செய்திகளிலே கொண்டு வருகிறேன். ஒரு சில முக்கியமான அரசியல் கைதிகள் தொடர்ந்து வரும் வாரங்களில் இடம்பெறலாம் என்று கருதப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர், அதுபோல கடந்த காலங்களில் அரசாங்கங்களில் ஈடுபட்டோர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலரது கைதுகள் இடம்பெறலாம், பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்தோரும் இவ்வாறு கைது செய்யப்படலாம் என்று கருத்துக்கள் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கிற நிலையில் இன்னும் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. போதைப் பொருள் கும்பலைச் சேர்ந்த ஒருவர், பறை சுதா என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர், கடந்த வாரம் கோட்டை பகுதியில் ஒரு மிக பெரும் விருந்து ஒன்றை நடத்தியிருக்கின்றார். 200 பேர் கலந்து கொண்ட அந்த விருந்து மிக கோலாகலமாக இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. கோடிக்கணக்கான பணம் இதற்கு செலவழிக்கப்பட்டிருக்கலாம். இவரது பின்னணி என்ன, போதை கடத்தல் கும்பலில் இவர் எந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒருவர், இப்படியான பல்வேறு விடயங்களை பற்றி போலீசார் வெளியிட்ட சில தகவல்கள் இருக்கு, நான் அவை பற்றி கொண்டு வருகிறேன். அதே வேளையிலே எதிர்த்தரப்பு, முக்கியமாக இது எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாசவின் எதிர்க்கட்சி அல்ல, நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒரு பெரும் நடவடிக்கைக்கு தயாராகி கொண்டு வருவதாக சில தகவல்கள் கொழும்பு அரசியல் பக்கம் இருந்து வெளியாகி இருக்கின்றன. அவை பற்றியும் சில விடயங்களை கொண்டு வருகிறேன். அறிந்த முக்கியமான விடயங்கள். சர்வதேச அரசியலில் இந்த ஒரு முக்கியமான நாள். இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது, நான் இந்த செய்தி தொகுப்புக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் சந்திப்பு ஆரம்பித்திருக்கிறது. வெள்ளை மாளிகையில் இந்த சந்திப்பு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த செய்திகளின் வாயிலாக இதுவரை கிடைத்த சில முக்கியமான தகவல்களை உங்களுக்காக கொண்டு வர பார்க்கிறேன். இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம். இன்றைய தினம் எங்களுடைய இந்த அழைப்பை முழுமையாக ஏற்று இதற்கு ஆதரவு நல்கிய அனைவருக்கும் நாங்கள் முதலிலே நன்றி செலுத்த வேண்டும். கடைகளை பூட்டி ஹர்த்தாலை அடையாளமாகத்தான் செய்யுமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த அடையாளத்தை திட்டத் தெளிவாக பல்வேறு மாவட்டங்களிலேயும் வடக்கு கிழக்கிலே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். முத்தையன்கட்டு பிரதேசத்தில் இடம்பெற்ற இளைஞரின் மரணம் தொடர்பாக இராணுவத்தினரால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் என்று பொதுமக்களால் எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த மரணத்துக்கான தெளிவான விசாரணை இடம்பெற வேண்டும். அதே போல வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகமாக இப்பொழுது இருக்கின்ற இராணுவத்தின் பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று 18ஆம் தேதி இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த ஹர்த்தால் பணிமுடக்க போராட்டத்துக்கான முன்னெடுப்பு தமிழரசு கட்சியினால் வேண்டுகோளாக முன்வைக்கப்பட்டது. பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் இந்த வர்த்தக நிலையங்களை மூடி, தங்களது நிறுவனங்களை மூடி இதற்கு ஆதரவு வழங்குமாறு. இதற்கு ஒரு சில எதிர்ப்புகளும் இங்கே இருந்தன. அதே வேளையிலே பலதரப்பட்ட ஆதரவும் இருந்தது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த நாளில் இந்த ஹர்த்தாலின் நிலவரம் எப்படி, இந்த காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் ஆகியவற்றை பார்க்கும்போது உங்களுக்கு அதை பற்றிய விடயங்கள் தெளிவாக தெரியும் என்று நான் நம்புகிறேன். பல்வேறு இடங்களில் இந்த நாளில் இடம்பெற்ற இந்த ஹர்த்தால் தொடர்பான விவரங்களை தொடர்ந்து வருகின்ற இந்த காணொலிகள் புகைப்படங்கள் ஆகியன காண்பிக்கின்றன. பொதுவாக இந்த நாளை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண நகரப்பகுதி காலையில் ஒரு சில கடைகள் மூடப்பட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வர்த்தக நடவடிக்கைகள் மிக பரபரப்பாக இடம்பெற்றிருந்தன.
தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் மற்றும் தலைவர் CVK சிவஞானம் ஆகியோர் நடத்திய ஊடக சந்திப்பிலும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். யாழ்ப்பாண மாநகர பகுதி தவிர ஏனைய இடங்களில் எல்லாம் தங்களுக்கு ஹர்த்தாலுக்கு மிக பெரும் ஆதரவு பொதுமக்களால் வழங்கப்பட்டது என்று. அதேபோல யாழ்ப்பாண பகுதியிலும் யாழ்ப்பாண நகர பகுதியை தாண்டி ஏனைய இடங்களில் குறிப்பாக திருநெல்வேலி சந்தை பகுதியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் இணுவில் மருதனாவடம், சுன்னாகம் மற்றும் இதர சந்தை பகுதிகள் மூடப்பட்டு காணப்பட்டிருந்தன. பல்வேறு வர்த்தகர்களும் தங்களுடைய ஒத்துழைப்பை அமைதியான முறையில் நண்பகல் 12 மணி வரை இல்லாவிட்டால் 1 மணி வரையாவது கடைகளை மூடி தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். சாவகச்சேரி பகுதி அவ்வாறு இருந்தது. அதே போல ஏனைய மாவட்டங்களான மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, இந்த வடக்கு மாகாண பகுதிகளிலும் அதுபோல வவுனியாவிலும் கூட சந்தை பகுதிகள் மற்றும் கடைத்தொகுதிகள் ஆகியன மூடப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த சம்பவம் இடம்பெற்ற முத்தையன் கட்டு சம்பவம் இடம்பெற்ற முல்லைத்தீவு பிரதேசத்தும் முல்லைத்தீவு மாவட்டம் முற்றுமுழுதாக இன்றைய நாளில் வெடிச்சொலி போயிருந்த இந்த ஹர்த்தாலுக்காக மன்னார் நகர பகுதியில் தமிழ் மக்கள் வாழ்கின்ற பகுதியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் முஸ்லீம்கள் வாழ்கின்ற பகுதியாக இருக்கலாம், இந்த ஹர்த்தால் மிக பெரும் ஆதரவை அந்த மக்களால் வழங்கப்பட்டு இந்த நோக்கத்துக்கான தங்களுடைய ஆதரவை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். கிழக்கு மாகாணம் இன்று காலை முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த ஹர்த்தாலுக்கான அமைதியான ஆதரவு மக்களாலும் வர்த்தகர்களாலும் வழங்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்கள் முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற இடங்களிலும் இந்த ஆதரவு ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினால் விடுக்கப்பட்டிருந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஆதரவு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் மட்டக்களப்பில் இந்த நாளில் இடம்பெற்ற சின்ன சர்ச்சையான சம்பவம் ஒன்று குறித்து ஊடகங்களால் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பு மாநகர முதல்வர் இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி முதல்வருக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியின் 5 மாநகர சபை உறுப்பினர்கள் போலீசிலே முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்து இந்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுமாறு கோரிக்கை விடுத்திருந்தது. இதன் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தின் கொக்கட்டிச்சோலை, காத்தான்குடி, செங்கலடி, ஊட்டமாவடி மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களில் ஒரு சில கடைகள் அங்கே திறந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. வழமை போல கடைகள் திறக்கப்பட்டு அங்கே சுமூகமான வடமையான நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தாலும் பாடசாலைக்கு மாணவர்களின் எண்ணிக்கை மிக குறைந்து காணப்பட்டதோடு அரசாங்க நிறுவனங்களும் ஊர்லவை இயங்கினாலும் வர்த்தக நிலையங்கள், வியாபார நடவடிக்கைகள் மந்தகதியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மட்டக்களப்பு நகரில் உணவகங்கள் தவிர ஏனைய அனைத்து கடைகளும் காலை 10 மணிக்கு திறப்பது வழமையானது என்றாலும் இன்று காலையில் சில வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டே காணப்பட்டிருந்தன. திறந்திருந்த ஒரு சில கடைகளுக்கு மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் நேரில் சென்று இந்த கடைகள் திறக்கப்பட்டிருப்பதை வேண்டாம் என்று மறுத்து அதை மூடுவதற்காக அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர்கள் அதே இடத்துக்கு சென்று இந்த முதல்வர் இவ்வாறு நடந்து கொள்வது தவறு என்று குறிப்பிட்டு வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த 2 பேருக்கிடையில் வாக்குவாதங்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மாநகர முதல்வரை விரட்டி அடித்ததாக சில செய்திகள், காணொலிகள் வெளியாகி இருந்தன. அதை பற்றி உடனடியாக வர்த்தக பிரமுகர்கள் தகவல்களை வெளியிட்டதை அடுத்து தாங்கள் கடைகளை தொடர்ந்து திறந்திருக்க போவதாக குறிப்பிட்ட வேளையில் தங்களோடு மாநகர முதல்வர் சுமூகமாக பேசியதாகவும், என்றாலும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தான் அவரை இந்த கடைகளை மூட சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்தி அவரை அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. அதேவேளை மாநகர சபை முதல்வர் அரச வாகனத்தை ஹர்த்தாலுக்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தி கடைகளை மூடுமாறு, இல்லாவிட்டால் அனுமதி பத்திரத்தை தான் ரத்து செய்வேன் என்று சொல்லி வர்த்தகர்களை மிரட்டி அதிகார துஷ்பிரயோகம் மேற்கொண்டதாக குறிப்பிட்ட மட்டக்களப்பு போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடுகளை பதிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தேசிய மக்கள் சக்தி மாநகர சபை உறுப்பினர்களின் முறைப்பாடுகளை அடுத்து உடனடியாக மட்டக்களப்பு போலீசார் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதனை அழைத்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணைகள் தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்படி ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன சர்ச்சைகள் இருந்தாலும் பொதுவாக பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் மூட வேண்டுமா திறக்க வேண்டுமா என்ற அடிப்படையில் பொதுப்படையான கருத்துக்களை அவர்கள் மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த ஹர்த்தால் இல்லாவிட்டால் நிர்வாக முடக்கல் போராட்டம் தமிழரசு கட்சியினால் முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து தமிழரசு கட்சியின் சார்பாக இன்று யாழ்ப்பாணத்திலே ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழரசு கட்சியின் தலைவர் பதில் தலைவர் CVK சிவஞானம்,
பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதிலிருந்து ஒரு சில பகுதிகள். முதலிலே இந்த நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலும் இருந்து மக்களால் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. இது யாழ் குடாநாட்டிலே மட்டும் இயங்குகிற கட்சி அல்ல. ஆகவே நாங்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர்களோடும் கலந்து ஆலோசித்து கட்சியாக எடுத்த முடிவு இது. இதனை நாங்கள் அறிவித்த போது தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வடக்கு கிழக்கு வெளியே இருந்தவர்களாக இருந்தாலும் உடனடியாக இந்த விடயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து எங்களுக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக சொன்னார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நீண்டதொரு அறிக்கையை வெளியிட்டு எங்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை இயக்கம் நேற்றைய தினம், ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியவர்கள் தங்களுடைய ஆதரவை இந்த ஹர்த்தால் போராட்டத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கட்சி கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் மௌனமாக இருந்த கட்சிகள் இருக்கின்றன. இன்றைய தினமும் சில இடங்களிலே ஒவ்வொரு கட்சிகளைச் சேர்ந்தவர்களுடைய கடைகள் மட்டும் திறந்திருந்ததாக நாங்கள் அவதானித்தோம். பெயர்களை சொல்லி இந்த விடயத்தை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் பேசுகிற மக்கள் உணர்வுபூர்வமாக இன்றைய தினம் ஹர்த்தாலை அனுஷ்டித்திருக்கிறார்கள். விசேடமாக முஸ்லீம் மக்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அம்பாறை மாவட்டத்திலே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே, திருவோணமலை மாவட்டத்திலே, வவுனியாவிலே நான் நேரடியாக பார்த்தது முஸ்லீம் பஜார் அப்படியே முழுக்க மூடப்பட்டிருந்தது. மன்னாரிலே அவர்களுடைய கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது. யாழ் நகரத்திலே கூட முஸ்லீம் கடைகள் கூடுதலாக இன்றைக்கு மூடப்பட்டிருந்தன. சில திறந்திருந்தன, ஆனால் பல கடைகள் மூடப்பட்டிருந்தன. ஆகவே வடகிழக்கிலே இராணுவ பிரசன்னம் எப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்த தமிழ் பேசுகிற மக்கள் இந்த விடயத்திலே கரிசனையாக தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டினதற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வவுனியா வர்த்தக சங்கம் இதற்கு தாங்கள் ஆதரவு இல்லை என்று அறிவித்தார்கள். பின்னர் அவர்களோடு எங்களுடைய வவுனியா நகரத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் பிறிதொரு கூட்டத்தை நடத்திய பிறகும் கூட வணிகர் சங்க தலைவர் ஆதரவு இல்லை என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனால் இன்றைய தினம் அவரே நின்று ஊடகத்துக்கு அறிவிக்கிறார், வவுனியாவிலே ஹர்த்தால் வெற்றி அளித்திருக்கிறது என்றவர் சொல்லுகிறார். என்னோடு முரண்பாடான சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் கடைகள் தாங்களாகவே இயல்பாகவே பூட்டியிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒருவரும் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நாங்களாகவே பூட்டியிருக்கிறோம், ஹர்த்தால் வெற்றி என்று அவரே அறிவிக்கிறார். ஆகவே அந்த ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு அவருக்கும் நன்றி தெரிவிக்கிற அதே வேளையிலே யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும்தான் நிலைமை வித்தியாசமானதாக இருந்திருக்கிறது. மூலை முடுக்கெல்லாம் தமிழ் மக்கள், தமிழ் பேசுகிற மக்கள் வாழுகிற கிராமப்புறங்களிலெல்லாம் மக்கள் உணர்வுபூர்வமாக கடைகளை மூடி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற அதே வேளையிலே மிகப்பெரிய நகரமாக தமிழ் மக்களுடைய கலாச்சார அடையாளமாக திகழ்கிற யாழ் நகரிலே அதற்கு மாறான ஒரு செயற்பாடு இன்றைக்கு நடந்திருக்கிறது. நாங்கள் அதனை ஒத்துக்கொள்ளுகிறோம். கவலைக்குரிய விடயம், சற்று வெட்கமாகவும் இருக்கிறது. ஆனால் அப்படியாக நடந்திருக்கிறது. அதுக்கான காரணங்களை நாங்கள் பிறகு ஆராய்வோம். தொடர்ந்து வரும் நாட்கள் அரசியலில் கொதிப்பு மிகுந்த நாட்களாக இருக்கப் போகின்றன என்பது உறுதி. அண்மை காலமாக அரசியல் கைதிகள் பெரிய அளவில் இடம்பெறவில்லை என்று பார்த்தோம். முன்பு அரசியல் கைதிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்திருந்தன. ராஜபக்சக்கள் மீது கை வைக்கப்படும் என்று சொல்லி பல்வேறு கருதி இருந்த நிலையில் சசீந்திர ராஜபக்ச தான் அண்மையில் கைது செய்யப்பட்ட பெரிய ராஜபக்சக்களில் ஒருவர். ஆனால் கடந்த கால அரசாங்கங்களில் அங்கத்துவம் வைத்த பலர் மீது முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கின்ற நிலையில் அவர்களில் ஒரு சிலர் முன்பிணை கூறி வருவதையும் இல்லாவிட்டால் தப்பித்து வர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதையும் பார்க்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் காலத்தில் கைது செய்யப்படக்கூடிய ஒருவராக ராஜித சேனாரத்ன இருக்கின்றார். முன்னாள் அமைச்சர். இவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில்
அதைக்கான முன்பிணையை கோருவதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டு வந்திருந்த சூழ்நிலையில் அடுத்த வாரம் அவர் கைது செய்யப்படலாம் என்று கருதப்படுகிறது. அதே வேளையில் ஆத்துரலிய ரத்னதேரோ முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், பிரபலமான அரசியலில் ஈடுபடுகின்ற ஒரு பௌத்த பிக்கு, அவரது கைது வெகு விரைவில் இடம்பெறும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. அந்த கைதுக்கான முன் உத்தரவு இப்பொழுது நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுகின்றது. அதுரலிய ரத்னதேரோ முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆனால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர்கள் போட்டியிட்ட கட்சியின் மூலமாக பெற்றுக் கொள்வதற்காக 2 பிக்குகளுக்கு இடையில் போட்டியிருந்த வேளையில் சக போட்டியாளர் ஒருவரை மிரட்டியிருந்தார், அதுவும் போலீசாரின் துணையோடு. இப்போது தண்டனைக்குள்ளாக இருக்கின்ற முன்னாள் பதில் போலீஸ் அதிபரான தேசபந்து தென்னக்கோனின் துணையோடு இந்த மிரட்டல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார் என்று அவருக்கு எதிராக பல்வேறு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து போலீசார் நீதிமன்றத்தில் முன்வைத்த சமர்ப்பணங்களின் அடிப்படையில் இப்போது அவருக்கு எதிரான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகரான FW வுட்லர் இன்றைய நாளில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். எனவே கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அத்துடைய ரத்னதேரோவை கைது செய்ய இப்பொழுது பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. இந்த கைதும் வெகு விரைவில் இடம்பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. இதேவேளை பரபரப்பான அரசியல் விடயங்கள் பல இப்பொழுது அரங்கேறிக் கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இன்றைய நாளில் கொழும்பு பகுதியை நோக்கி அனுராதபுரத்திலிருந்து பௌத்த பிக்குகள் அடங்கிய பெரும் கூட்டம் ஒன்று ராஜபக்சக்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகை தந்திருந்ததாக இன்றைய நாளில் ஊடக ரகசிய தகவல் ஒன்று பரவி இருக்கிறது. அனுராதபுரத்திலிருந்து இந்த கூட்டம் இவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்து இந்த கூட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக. இதேவேளை மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்து பௌத்த பிக்குகளோடு சேர்ந்து மஹிந்த ராஜபக்சவை இன்றைய நாளில் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள். அதாவது இன்று திங்கட்கிழமை மஹிந்த ராஜபக்சவை உத்தியோகபூர்வமான வீட்டிலிருந்து வெளியேற்றினால் அன்றைய நாளில் ஆயிரக்கணக்கான பிக்குகள் அவரை காக்க களமிறங்கி இருப்பதாக இந்த செய்தி தெரிவிக்கிறது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளராக மஹிந்த ராஜபக்சவை இப்பொழுது ஜனாதிபதி சலுகைகள் நீக்கப்படும் என்று கருதப்படும் இடத்தில் அவரது வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் உத்தியோகபூர்வமான இல்லத்திலிருந்து அவ்வாறு வெளியேற்றப்பட்டால் தாங்கள் ஆயிரக்கணக்கான பிக்குகள் சேர்ந்து போராட்டம் நடத்தி அவருக்கான ஆதரவை வெளிப்படுத்துவோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போது மஹிந்த ராஜபக்ச வயதேறி காணப்படுகிறார். நாமல் ராஜபக்ச அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு தயார்படுத்தப்பட்டு வருகிறார் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் ராஜபக்சக்களுக்கு ஆதரவாக ஒரு பௌத்த பேரினவாத தரப்பு, இல்லாவிட்டால் பௌத்த அடிப்படைவாத தரப்பு இப்பொழுது ரகசியமாக பல்வேறு வேலைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டு வரும்போது இப்போதே இந்த பௌத்த பிக்குகள் அடங்கிய குழுவினர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருப்பது, தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருப்பது, இதே நாள் பார்த்து இந்த ஜனாதிபதிகளின் சலுகைகளை முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்கான சட்டமூலத்துக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்கு எதிரான சட்டமூலத்துக்கு எதிராக தங்களுடைய அடிப்படை உரிமை முறையில் மனுக்களை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருப்பது, இப்படியான பல்வேறு நடவடிக்கைகளை பார்க்கிறோம். இதேவேளை இந்த பௌத்த தரப்பு இன்னும் ஒரு விடயத்தில் இந்த ஜனாதிபதிக்கு எதிராகவும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க காத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் இராணுவ அதிகாரிகள் அதுபோல கடற்படை அதிகாரிகள் ஆகியோர் அண்மை காலத்தில் விசாரிக்கப்பட்டு வருகின்றதும் போலீசாருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் அப்படியான சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டால் சிங்கள அடிப்படைவாதத்தை இவர்கள் கிளறி விடுவதற்காக பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த அரசாங்கமும் நீங்கள் அவதானித்து பார்த்தால் தெரியும், பாதுகாப்பு தரப்பினருக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பதில்லை. அதற்கான காரணம் இப்படியான விடயங்கள் இருப்பதன் காரணமாக இதை ராஜபக்சக்களின் தரப்பு எங்கே என்று வாய்ப்பு பார்த்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் இப்பொழுது அத்துரலிய ரத்னதேரோவின் கைது, அதுபோல வெகு விரைவில் கைது செய்யப்பட போகின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான அரசியல்வாதியான உதய கம்மன்பிலவின் கைது ஆகியன எதிர்பார்க்கப்படுவதாக அமைந்திருக்கின்றன. அதேபோல போலீஸ் தரப்பிலே ஊழல் செய்த பல பேருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் சில கடற்படை அதிகாரிகள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கடத்தல் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களின் அடிப்படையில் இப்போது கைது செய்து சிறையடைக்கப்படுகின்ற கடற்படையின் உயர் அதிகாரிகளுக்கு பிறகு அதே விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்படுவார்கள் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து வரும் நாட்கள் அவதானமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய பல்வேறு அரசியல் விடயங்களாக இவையும் அமைந்திருக்கு. இதுவரை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு செல்வோருக்கு ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது விமான நிலைய அதிகார சபையினர் அண்மை காலத்தில் குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சம்பவம் ஒன்று மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. விமான பயணிகளுக்கு அசௌகரியம் தரக்கூடிய மாதிரி அங்கே மிக கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. இதை அடுத்து இப்பொழுது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் மற்றும் பார்வையாளர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு ஒன்று ஏர்போர்ட் அண்ட் ஏவியேஷன் சர்வீசஸ் நிறுவனம் ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் நாங்கள் பொதுவாக விமான பயணங்களை மேற்கொள்ள இருக்கின்ற எங்களது உறவினர்கள் இல்லாவிட்டால் நண்பர்கள் ஆகியோரை அனுப்புவதற்காக வழி அனுப்புவதற்காக வருவோம். வரவேற்பதற்காக வருவது பரவாயில்லை, அரைவல்ஸ் என சொல்லப்படுது. இது டிபார்ச்சர்ஸ், வெளிநாட்டுக்கு புறப்பட்டு செல்வோம்.
அவர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வோரை வழி அனுப்பி வைப்பதற்காக விமான நிலைய வாசலில் வைத்து அனுப்பி வைக்கலாம். இல்லாவிட்டால் உள்ளே சென்று அவர்கள் செக்இன் செய்யும் வரை அந்த இடம் வரை செல்லலாம். சரியான பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு எங்களை உள்ளே அனுப்புவார்கள். அதற்கான விசேட கட்டணம் வரவிடப்படுவதும் உண்டு. நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக்கொண்டுதான் உள்ளே செல்லலாம். ஆனால் வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் இரவு 10 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையிலான நேரத்தில் அந்த 2 மணித்தியாலங்கள் மட்டும் இவ்வாறான நுழைவுச் சீட்டுகள் வழங்கப்படாது. அந்த வேளையில் யாரும் உள்ளே செல்ல முடியாது என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. பார்வையாளர்கள் உள்ளே நுழைவதற்கான பயணிகள் மட்டும் உள்ளே நுழையலாம். பார்வையாளர்கள் உள்ளே நுழைவதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக அதிகமான நெரிசலான நேரத்தை தவிர்த்துக் கொள்வதே இதன் முக்கியமான நோக்கம். குறிப்பாக அதிக அளவில் இப்பொழுது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்து கொண்டிருப்பதன் அடிப்படையில் சுற்றுலா வருமானம் மிக பெரிதாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் அவர்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படாத வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. 3 நாட்கள் மட்டும்தான். இந்த 3 நாட்கள் மட்டும்தான் 2 மணித்தியால கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இதன் அடிப்படையில் இது சில நெரிசலை ஓரளவுக்காவது குறைக்க உதவும். ஆனால் இதைவிட அதிகமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது உறுதி. காரணம், இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு விமான நிலையமாக இப்பொழுது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் மட்டுமே இருக்கிறது. எனவே அந்த விமான நிலையத்தினூடாக பயணிகளின் வருகை இப்பொழுது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இந்த வருடத்தில் இதுவரைக்கும் 1.5 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருப்பதாக இந்த பெருமையோடு கூறப்படுகிறது. எனவே அப்படியான சூழ்நிலையில் இலங்கைக்கு வருமானம் பெருகி வருகின்றது சுற்றுலாத்துறை மூலமாக. இந்த 1.5 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகின்ற வேளையில் ஒவ்வொரு மாதமும் மிக அதிகப்படியான ஒரு நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் 78% வருமான உயர்வு அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது சுற்றுலாத்துறையினால். இதுபோல 16% இப்பொழுது அதிகரித்திருக்கிறது இந்த வருடத்தின் முதல் பாதி காலப்பகுதியில் இலங்கைக்கான விமான வருகைகள். எனவே இதை ஓரளவுக்காவது சமாளிப்பதற்கு இப்படியான இறுக்கமான நடவடிக்கைகள் தான் உதவும். அதற்கு பயணிகள் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுக்கப்படுகிறது. இது பற்றி போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் பொதுமக்களுக்கான வேண்டுகோளாக இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த காலங்களில் பல்வேறு பட்டப்பெயர்கள் கொண்ட போதைப்பொருள் குற்றவாளிகள், அதே போல திட்டமிட்ட குற்றச்செயல்களை புரிகின்ற பல்வேறு குற்ற கும்பல்களை நாங்கள் பார்த்திருப்போம். அதன் தலைவர்களது பெயர்கள் வித்தியாசமாக இருக்கும். ஹரக்கட்டா, குடுசலிந்து, கெஹல் பத்தரை பத்மே, இப்படியான பெயர்கள் கொண்டவர்கள். இதிலே ஒருவர் பறை சுதா என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் நடத்திய மிக பெரும் போதைப்பொருள் விருந்து பற்றிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இவர் தன்னுடைய கூட்டாளிகள் 200 பேருக்கு ஒரு பெரு விருந்து நடத்தி இருக்கின்றார் அண்மையில் கோட்டை பகுதியிலே வைத்து. இந்த விருந்துக்காக செலவழிக்கப்பட்ட தொகை மட்டும் கோடிக்கணக்காக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்போது இவரை பற்றிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் இந்த பெருமளவு பணம் எங்கிருந்து இவருக்கு வந்தது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது பற்றிய விசாரணைகளை இப்பொழுது முடுக்கிவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர் வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒருவர். இந்த கோடிக்கணக்கான ரூபாய் போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலமாக தான் கிடைத்திருக்கலாம் என்று சொல்லி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு சந்தேகிக்கிறது. ஆனால் இதையெல்லாம் வெளிப்படையாக இப்படியான விடயங்களை சொன்ன பிறகு இந்த கைதுகள் இடம்பெறும் போது இந்த குற்றவாளிகள் தப்பி விடுவார்கள் என்று கடந்த காலங்களில் சொல்லப்பட்டு வந்ததுண்டு. ஆனால் போலீசார் இப்பொழுதெல்லாம் அறிவித்துவிட்டு தான் இந்த கைதுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பது நாங்கள் புதிதாக பார்க்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் கூடிய இந்த விருந்திலே இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் அது ஒரு மிக பெரும் சுவாரஸ்யமான விடயமாக இன்று சிங்கள ஊடகம் ஒன்றிலே வெளியாகி இருந்தது. 1 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை இதற்கு செலவழிக்கப்படுகிறது, தனியே விருந்துக்கு மட்டும். இது மட்டுமில்லாமல் இது இந்த ஒரு பிரபலமான போதைப்பொருள் வர்த்தகரின் நிதி பங்களிப்பிலே நடத்தப்படுகின்ற ஒரு அறக்கட்டளை, போதைப்பொருள் நடவடிக்கைக்கு ஒரு அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கொழும்பு நகரத்தின் பல்வேறு சேரி குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்து இந்த விருந்து உபசாரத்துக்கு வர வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இந்த 200 பேரை தவிர ஏனையோர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பல பெண்களுக்கு ஒரே மாதிரியான புடவைகள் வழங்கப்பட்டதாகவும் ஆண்களுக்கு ஒரே மாதிரியான டிஷர்ட் மற்றும் மேலங்கிகள், டிஷர்ட் மற்றும் ஷர்ட்ஸ் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த வார இறுதியில் இடம்பெற்ற இந்த 2 மணி நேர விருந்திலே போதைப்பொருள் மூலம் உழைத்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்க இந்த அறக்கட்டளை அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போது இந்த பின்னணியில் உள்ள வலையமைப்பை புலனாய்வு வட்டாரங்கள் அடையாளம் கண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பரேசுதா நேரடியாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை என்பதால் மேலதிக ஹைலைட்டான ஒரு விடயம். அவர் வீடியோ காணொலி மூலமாக இணைந்திருக்கின்றார். தன்னுடைய எதிர்கால நடவடிக்கைகளுக்கான திட்டம் இடல் இந்த காணொலி மூலமான உரையாடல் மூலமாக இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களில் கிளப் வசந்த் என்று கடந்த வருடம் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த பல்வேறு திட்டமிட்ட குற்றச்செயல்களின் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் தேடப்பட்டு வந்த ஒரு வர்த்தகராக கருதப்பட்டு வரும். இதே போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை ஒவ்வொரு வார இறுதியிலும் இப்படியான கடிகாட்ட விருந்து உபசாரங்களை அவர் நடத்தியிருந்தார். அதே போல் அவர் பௌத்த மத நிகழ்வுகள் பலவற்றுக்கு தன்னுடைய அனுசரணையும் வழங்குவார். இந்த பரேசுதாவும் போதைப்பொருள் மூலமாக ஈட்டிய பணத்தை வெளிநாட்டிலிருந்து அனுப்பி கடந்த பொசன் பூரண தினத்திலே தலா 15,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் அடங்கிய பொதி பல பேருக்கு விநியோகிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பொதிகளை இவ்வாறு வழங்கியிருக்கின்றார்.
இந்த பொதிகள் அனைத்துமே சூப்பர் மார்க்கெட்டுகளில் வாங்கப்பட்டிருந்தன. அதிலே அரிசி, பருப்பு போன்ற அன்றாட பாவனைக்கு தேவையான உணவுப் பொருட்களை உள்ளடக்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல இது தவிர அதே போசான் பூரண தினத்தில் இன்னும் பல பேருக்கு 2000க்கும் மேற்பட்ட உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த விடயங்கள் போலீசாரால் இப்பொழுது அவதானிக்கப்பட்டு அந்த நாளில் இடம்பெற்ற இந்த போதைப் பொருள் விருந்துபசாரம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் ரகசியமாக காணொளி பதிவு செய்யப்பட்டதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. எனவே தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த கைதுகளும் இன்னும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய விடயமாக இருக்கும் என்பது மட்டும் உறுதி. இறுதியாக இன்று திங்கட்கிழமை இரவு இடம்பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி ஆகியோருக்கு இடையிலான வெள்ளை மாளிகை சந்திப்பை பற்றிய சில விடயங்கள். இதிலே பல்வேறு தரப்புகளுக்கு பல்வேறு நோக்கங்கள் தேவைப்பட்டிருக்கின்றன. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஜெலன்ஸ்கியை சந்திக்க முதல் சொன்ன மிக முக்கியமான விடயம், தன்னால் இந்த விடயத்துக்கு ஒரு முற்று காண முடியும். அதாவது யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மோதலுக்கு, ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிராக தன்னால் ஒரு முற்று காண முடியும் என்பதுதான் அவர் குறிப்பிட்ட விடயம். இதே ஒரு விடயத்தில் தெளிவு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களை பொறுத்தவரையில் இருக்கிறது. அவர்கள் இது யுத்தமாக கருதவில்லை, மாறாக ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பாக கருதுகின்றார்கள். இதன் அடிப்படையில் தான் நேட்டோ தலைவர், அதுபோல ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பாக ஒரு பிரதிநிதி, ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் ஆகியோர் இதிலே கலந்து கொள்கின்றார்கள். ஒரு மணித்தியாலம் இடம்பெற்ற சந்திப்புக்கு பிறகு இப்பொழுது ஐரோப்பிய தலைவர்களையும் சந்தித்திருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை சந்தித்த பிறகு, குறிப்பாக ஜெலன்ஸ்கியை டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் சந்தித்த வேளையில் அந்த இரண்டு பேருக்கும் இடையிலான சந்திப்பு சில பதற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி இருந்தது. ஜெலன்ஸ்கி அணிந்து வந்த ஆடைகளை டொனால்ட் ட்ரம்ப் நக்கல் அடித்தது வரை அது பரபரப்பாக பேசப்பட்டது. இன்று அதற்கு ஏற்றது போல ஜெலன்ஸ்கி கோட் சூட் அணிந்து டொனால்ட் ட்ரம்பை சந்தித்திருக்கிறார் என்று சொல்லி வெள்ளை மாளிகை புகைப்படங்களின் தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் அறிகிறோம். அதுவேளை சந்தித்த பிறகு இந்த இரண்டு பேருக்கு இடையிலான உரையாடல் மிக சுமூகமாக இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு, இந்த சந்திப்புக்கு பிறகு ஊடகங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் யுக்ரைனுக்கு தாங்கள் பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கியிருப்பதாக குறிப்பிடுகிறார். சந்திப்புக்கு முதல் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்த ஒரு விடயம், ஜெலன்ஸ்கி நினைத்தால் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று குறிப்பிட்டதன் அடிப்படையில் புட்டின் சார்பாக டொனால்ட் ட்ரம்பினால் ஜெலன்ஸ்கிக்கு அழுத்தம் ஒன்று கொடுக்கப்படும் என்று சொல்லி கருதப்பட்டிருந்தது. ஆனால் ஜெலன்ஸ்கியோடு பேசிய பிறகு இப்பொழுது யுக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தை டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருப்பதன் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் இந்த யுத்தம், இல்லாவிட்டால் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு, யுக்ரைனுக்கு சார்பாக எடுக்கப்படக்கூடிய ஒரு நடவடிக்கையோடு முடிவடையும். தாக்குதல்களின் வீரியத்தை குறைப்பதற்காகவது இந்த டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பு நல்ல பலனை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலுடைய விவரங்கள் இனி டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய தலைவர்களை சந்தித்த பிறகு வெளியிடுகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் முழுமையான தொகுப்பாக வெள்ளை மாளிகையின் முழுமையான அறிவித்தல் வெளிவந்த பிறகு உங்களுக்கு தனியாக கொண்டு வருகிறேன். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியன எதிர்பார்க்கப்படுகின்றன. மீண்டும் சந்திப்போம்.